ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நிற்கிறோம். இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்னென்னா, ஒரு டிரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பிட்வீன் சர்க்யூட்ஸ். இதில் மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கோர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல். இது எதுக்குன்னா டு மினிமைஸ் த எடி கரண்ட் லாஸ். ஏன் எடி கரண்ட் லாஸ் மினிமைஸ் பண்ணுறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட்னால ஹீட் டிசிபேட் ஆகும். அந்த ஹீட்னாலே டிரான்ஸ்ஃபார்மருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால் எடி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இதோடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு பாத் கொடுக்குறது. அடுத்து வைண்டிங்ஸ் இருக்குது. வைண்டிங்ஸில் பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் இருக்குது. பிரைமரி வைண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட். அந்த பவர் சோர்ஸ் எதுக்குன்னா அதில் வந்து ஜென்ரேட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். செகண்டரி வைண்டிங் என்னென்னா அது வந்து டெலிவர்ஸ் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜ் டு த அவுட்புட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் மெட்டீரியல். இன்சுலேஷன் மெட்டீரியல்ன்றது எதுக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் பண்ணுறதுக்கு பிட்வீன் த வைண்டிங்ஸ் அண்ட் கோருக்கு. இதுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஆயில், ரெசின் எக்ஸெட்ரா. சில அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம்ன்றது என்னென்னா இது வந்து டிசிபேட்டிங் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக, டேமேஜ் வந்து இது பண்ணுறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஏர் கூல்ட், ஆயில் கூல்ட், அப்புறம் வாட்டர் கூல்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்புறம் புஷ்ஷிங்கிறது என்னென்னா இது வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணும். த்ரூ த டிரான்ஸ்ஃபார்மர் கேசிங். கன்சர்வேட்டட் டேங்க். இந்த கன்சர்வேட்டட் டேங்க்ன்றது எதுக்குன்னா ஆயில் ஃபீல்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபவுண்ட் பண்ணுவோம். இது எதுக்குன்னா எக்ஸ்பான்ஷனையும் கான்ட்ராக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்போ. அப்புறம் ப்ரீத்தர்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரீத்தர் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஜெல் கண்டென்ஸ் ஆகிருக்கும். இது வந்து மாய்ஸ்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட யூஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். லாங் டிஸ்டன்ஸில் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது பவர் லாஸஸ் அதிகமாக இருக்கும். இது ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இருக்கிற வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ பவர் லாஸோட ஃபார்முலா P = I²R படி கரண்ட்டை வந்து நம்ம குறைச்சோம்னா பவர் லாஸை குறைக்க முடியும். இப்போ அந்த கரண்ட் எப்படி குறைக்கிறதுக்குன்னா அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பவரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணோம்னா கரண்ட் கம்மியாக இருக்கிறதுனால லாஸஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரிசீவிங் எண்டில் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரேட்டட் வோல்டேஜுக்கு திருப்பி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணிப்போம். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட யூஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத கியர் சிஸ்டம் வச்சு ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போது 2 கியர் கனெக்ட் ஆகி இருக்குன்னா ஒரு கியரை ரொட்டேட் பண்ணி இன்னொரு கியரை ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். அது வந்து மெக்கானிக்கலி கப்புல்டாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மேக்னெட்டிக்கலி கப்புல்டாக இருக்கும். ப்ரைமரி சைடில் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்து அதனால வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால செகண்டரி சைடில் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் க்ரியேட் ஆகும் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கியர் சிஸ்டமில் வந்து இந்த ரெண்டு கியரில் இருக்கிற ரேடியஸோட ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி ஸ்பீடும் டார்க்கும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸில் இருக்கிற காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை அந்த ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி வோல்டேஜும் கரண்ட்டும் வேரி ஆகும். செகண்டரி சைடில் வந்து அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரைமரி சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் கம்மியாகும். அதுவே வந்து செகண்டரி சைடில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அஸ் கம்பேர் டு ப்ரைமரி சைட் கம்மியாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகும், கரண்ட் வந்து கூடும். அதே மாதிரி இப்போ 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கிற கியர்ஸ் கனெக்ட் ஆகி இருக்குன்னா அதில் எந்த கியரை வேணால் நம்ம இன்புட் கொடுத்துட்டு இன்னொரு கியர்லேருந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். சிமிலர்லி டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒரு சைடில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாகவும் இன்னொரு சைடில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்குன்னா அதில் எந்த சைடு வேணால் நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு இன்னொரு சைட்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். எதர் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராகவோ இல்லை ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மராகவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம லாஸஸ் புரிஞ்சுக்கலாம். கியர் சிஸ்டமில் ஃப்ரிக்ஷனல் லாஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் எடி கரண்ட் லாஸ், கோர் லாஸ் இந்த மாதிரி லாஸஸ் இருக்கும். சிம்பிளாக டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. Now we are going to see about
transformers in the street. They are step down transformer. They converts high voltage from distribution lines to low voltage for the consumers use. Their distribution capacity is about 5 kVA to 2 MVA. It's quite less than the power transformers. There is a normal cooling method in them. Their efficiency is less compared to the power transformers. The number of plates in the street transformers are less than the substation transformers. இப்போ சப்ஸ்டேஷனில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். அஸ் கம்பேர் டு ரோட் சைட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், நம்ம சப்ஸ்டேஷனில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 மெகாவோல்ட்ஸ் ஆம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 110 கிலோ வோல்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ இந்த ஹை வோல்டேஜில் வந்து எர்த்திங் ஆகக்கூடாதுங்கிற ரீசன்னால் அதில் நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதனால வந்து கூலிங் பிளேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கூலிங் பிளேட்ஸோட ஏரியாவும் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஃபோர்ஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அஸ் கம்பேர்ட் டு ரோட் சைட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு guys. ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உள்ள வந்த பாரடி அண்ணன் யாரு